வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் புதிய அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஆனுவல் பிளானரில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த தேர்வுகள் நடத்த போகிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇஓ எக்ஸாம் நடக்கும், யூஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அறிவிப்புகள் வர இருக்குது. அது மட்டுமே கிடையாது, 7499 காலி பணியிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தற்காலிக ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரந்தரமாக தற்சமயம் மாற்றியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான நிரந்தர அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொடுத்துருக்காங்க. 7499 மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஸோ உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு 2013-17 வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு வயது மூப்பின்படி பணி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. 2013, 17, 19 டெட்டாசிரியர்களுக்கு வயது மூப்பின்படி பணி வழங்கணும் அப்படின்ற மாதிரி ரிட்மனு எல்லாமே தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதோடைய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளார வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு ஒரு முக்கியமான கையெழுத்தை ஒன்று போட இருக்கார். என்ன அந்த கையெழுத்து அப்படின்றது தான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. டெட்டில் பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து மக்களுக்குமே இனி 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற சிக்னேச்சர் கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை. ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேசஸும் போயிட்டுருக்கிறதுனால டெட்டில் பாஸ் பண்ணவங்கள அனைத்து கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு டெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்களா, ஓகே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அரசாணையை ஜியோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது எப்போ அப்படின்னா இந்த டைம் தேர்தலே நடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில தினங்களில் டெட் பாஸோடைய ஜியோ வந்து ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். டெட்டோடைய பாஸ் ஜியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டிஆர்பியில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு வந்து மிக முக்கியமாக ஒரு கையெழுத்து ஒன்று சிக்னேச்சர் போட இருக்காங்க. ஸோ டெட்டாசிரியர்கள் 2013 டெட்டாசிரியர்களுக்கு பணி நியமனம் எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் தற்சமயம் குறிப்பிட்டது 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் 2013 டெட்டாசிரியர்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரத்தை கொடுப்போம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் நாங்கள் பணி வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்ற குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே எப்போ நிறைவேற்றுவாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இனி வரும் காலங்களில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி டெட்டாசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிஆர்டிஇ மற்றும் பிஇஓ மற்றும் யூஜிடிஆர்புடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவலாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.